இந்த பிரெக்னன்சி பீரியட்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்திச்ச உபத்திரவங்கள் மத்தியிலே ஆண்டவர்கள் எப்படி நடத்தினான்னு ஒரு சாட்சி நான் சொல்றேன். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கும் இந்த ஆண்டவருடைய தேவை எத்தனை முக்கியம்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னோட ஒய்ஃப் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு மேரேஜுக்கு கொடுத்த எல்லா கோல்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சு நான் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என் ஒய்ஃப் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா எங்களுடைய பொக்கிஷங்கள் நாங்கள் பரலோகத்தில் பத்திரமா வச்சுருக்கோம். அதை யாரும் திருட முடியாது. இங்கே இல்லைன்னு சொல்லி கவலை இல்லை. பரலோகத்தில் நாங்கள் எங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி தான் எல்லாத்தையும் விற்று நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்படி பயணிக்கிற இந்த ஊழிய பாதையில் பயங்கரமான நெருக்கடி. என்ன செய்யறது, என்ன யார்கிட்ட போய் சொல்றது, எங்கேயாவது ஒரு மலைக்கு போய் நின்று கத்தலாமா அப்படின்ற அளவுக்கு ஆனால் சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்தது உண்மைதான். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, பிரெக்னன்சி பீரியட்ல யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டோம், எங்களுடைய தேவையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஃப்ரீயா நியூஸ் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு கொடுக்குறான்னு எனக்கும் தெரியாது. நான் எடுத்து வச்சிருவேன். ஒரு பர்டிகுலர் டேல வந்தப்போ எங்க வீட்டில் டோட்டலா 0, ₹1 கிடையாது. அடுத்த வேலை சமைக்கிறதுக்கு, அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு. அப்பதான் நான் பார்த்தேன், பெரிய பேப்பர் பண்டில் ஆர்டர் கொடுத்த 2 மாசத்துக்கு முன்னாடியே அதை கொண்டு போய் விற்கும் போது ₹150 கொடுத்தாங்க. 3 வேளை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் எங்களை இப்ப உதவி செஞ்சார். எப்படி எலியாவை காலையிலையும் சாயந்தரமும் காக்காவை கொண்டு வந்து போஷித்தாரோ, எங்களை நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து 2026 போஷித்தார். அதே போல 8th மந்த்ல சேம் சிச்சுவேஷன். அப்போ எங்க வீட்டுக்கு 2 பாட்டி மாருங்க ஜெபம் பண்ண வந்தாங்க. மதியானம் தக்காளி வாங்குறதுக்கு சமைக்கிறதுக்கு கூட காசு இல்லை. அப்புறம் அவங்களுக்காக ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பையிலிருந்து 3 டிஃபன் பாக்ஸ் நல்ல சுவையான ஒரு சாப்பாடை ஆண்டவரே கொடுத்து எங்களுக்கு அனுப்பியிருந்தார். கரெக்டாக அந்த டெலிவரி டைம்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திட்டேன். எங்கிட்ட ₹10,000 இருந்துச்சு. அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. டோட்டல் அமௌண்ட் 35,000 ஆர் 60,000 அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருந்தா இவ்வளோ, சிசேரியன் இருந்தா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிருபையில நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு உதவி செஞ்சாரு. இப்போ நான் வந்துட்டு எவ்வளோ பில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரதர், அதனால நீங்க கொடுத்த ₹10,000 கூட உங்களுக்கு செலவாகல, ₹9,430 தான் உங்களுக்கு ஆச்சுன்னு சொல்லி பேலன்ஸா ₹500 எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க. அப்ப இது என்ன பியூட்டி அப்படின்னா, என் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் அதே நாள் டெலிவரி, பையன் தான், நார்மல் டெலிவரி தான், அவருக்கு ₹35,000 பில். அவர் எங்கிட்ட பிரச்சனை பண்றாரு, அது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்தம்மா ஸ்பெஷல் ஆஃபர் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பரலோக தேவனுடைய ஒத்தாசை, பரலோக தேவனுடைய சுத்த தயவு, அது மட்டும்தான் எங்களை நடத்தினது. அந்த ஆண்டவருடைய தயவையும் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். நீங்களும் வனாந்தரத்திலே அவருடைய கையை பிடிச்சு நடக்க பழகிருங்க. வேற எதுவுமே வேண்டாம் உலகத்தில் நம்மளுக்கு.